அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன், கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி சித்திரை 16 செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஏப்ரல் 29, 2025. இன்று கிருத்திகை. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 9:52 கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று இரவு 8:48 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30, மாலை 7:30 8:30. ராவுகாலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வடக்கு. சூளம்னா கற்பூர ஏற்றுறது, விளக்கேற்றுறது, கரைச்சிட்டு கொள்ளுங்க. அதே போல் குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு தீவினையே ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டால் ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் வாங்கணுன்னா அடுத்த தங்கத்தை வாங்க வைக்காது. அந்த தங்கத்தை தொலைச்சிட்டு தான் இன்னொரு தங்கத்தை வாங்க வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த குளிகை டைமில் ஒரு வாசக்கால் அமைச்சிங்கன்னா, இப்போ தெற்கிலேருந்து தெற்க ஒரு வாசப்படி வைக்கிறீங்கன்னா அது மேற்க போகும். மேற்க வைக்கிறது வடக்கு வரும், வடக்கு வைக்கிறது கிழக்கு வரும். கருத்தில் கொள்ளுங்க. குளிகைனை பொறுத்தும் முழுக்க முழுக்க தீமையான கிரகம், தீமையை தான் செய்யும். அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. அவங்களுக்கு அதாவது மனம் நினைத்தால் போல் அவங்க எண்ணங்கள் நிறைவேறும். சந்திராசை பொறுத்த மட்டும் இந்த கன்னிக்கு துலாமுக்கு ராசிக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்குது. அது ராசியை பொறுத்த மட்டும் 50% பாதிக்கும், லக்கணத்தை பொறுத்த மட்டும் 90% பாதிக்கும். அதனால இந்த கன்னி ராசி, கன்னி லக்கணம், துலா ராசி, துலா லக்கணக்காரர்கள் இன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிக விழிப்புணர்வோடு செல்லணும். வண்டியை இயக்கக்குள்ள எக்காரத்து கொண்டோ மொபைல் பண்ண பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்க தான் பார்த்துட்டு எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. எங்கனாச்சும் வெளியே தொலைதூர பயணம் செய்ய வேண்டியது இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா சிறப்பு. இன்று நீங்கள் மிகவும் கவனமாகவும் அமைதியாகவும் இந்த நாளை செலவழிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக தெரியும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.